திருமிகு லட்சுமி ராமச்சந்திரன். 2 குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, 2த்துக்கும் பதில் சொல்லிடுறேன். இந்திரா காந்திக்கு பிறகு பெண்களே வரல அப்படிங்கிறது ஒரு தவறான செய்தி. நீங்க பாத்தீங்கன்னா 2004 காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தது. நீங்களா ஹிஸ்டரி படிப்பீங்க. 2004 எம்பிஸ், எங்களோட காங்கிரஸ் எம்பிஸ் திருமதி சோனியா காந்தி அவர்கள் தான் பிரதமராகணும் அப்படின்னு அவங்களதான். நம்மளோட பார்லிமெண்டரி டெமோக்ரஸி இல்லையா? பார்லிமெண்டரி டெமோக்ரஸில என்ன, எலெக்டட் எம்பிஸ் அவங்கள ஒருத்தரை பிஎம் சூஸ் பண்ணுவாங்க. சோ எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருமதி சோனியா காந்தி அவர்கள் தான் பிரதமராகணும், தலைமை தாங்கணும் அப்படின்னு ஓட் பண்ணாங்க. ஆனா அவங்க I am not interested அப்படின்னு சொல்லிட்டு பவர் பொசிஷன் மேல எனக்கு எந்த ஒரு நாட்டமும் கிடையாதுங்கிறது அவரோட ஒரு தனி நபரா, அவரோட ஒரு பெண்ணோட விருப்பம். அதை மதிக்கணும் இல்லையா? 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மன்ரேகா, MGNREGA, இப்ப கூட அதை செதைச்சிட்டாங்களே இந்த அரசாங்கம். அதை கொண்டு வந்தது அவங்க தலைமை தாங்கின ஒரு NAC அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் அட்வைசரி கவுன்சில் அவங்க ஃபார்ம் பண்ணி அவங்க டிசைன் பண்ண ஸ்கீம் தான் அந்த 100 நாள் வேலை திட்டம். இட் இஸ் த பிரெயின் சைல்ட் ஆஃப் மிஸ்ஸஸ் சோனியா காந்தி. அந்த 100 நாள் வேலை திட்டம் இப்போ காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறதுக்கு உந்துதல் தரக்கூடிய ஒரு திட்டமாக இன்னமும் இருக்கா? நிச்சயமா இருக்கு. திருமதி பிரியங்கா காந்தி அதே மாதிரி அவங்க சூஸ் பண்ணாங்க. அவங்க இப்பதான் MP, போன எலெக்ஷன்ல தான் நின்னு ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்க பாலிடிக்ஸ்க்கு வந்ததே லேட். சோ பெண் அவங்க ஒரு திருமணமான ஒரு பெண். அவங்க பசங்க she had her domestic responsibility, so she decided that she will come a little later. பசங்க வளர்ந்த பிறகுதான் அவங்க பாலிடிக்ஸ்க்கு வருவேன்னு அவங்க வாயிலேயே சொல்லியிருக்கிறாங்க. இப்பதான் MP-யா வந்திருக்காங்க. பிற்காலத்துல மேடம் எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க பிரைம் மினிஸ்டரா வந்தாலும் வரலாம். காங்கிரஸ் அல்லது திமுக கூட்டணிக்கு மகளிர் வாக்களிக்கிறதுக்கு எதை அடிப்படையா வச்சு வாக்களிப்பாங்கன்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ் இந்த கரண்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல ரொம்பவும் பேசப்படுற 2 ஸ்கீம்ஸ் அந்த மகளிர் உரிமை தொகை. நம்ம நகர்ப்புறத்துல இருக்கிற நமக்கு, நம்ம மாதிரி ஒரு சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல வர்றவங்களுக்கு இதோட மகத்துவம் சில சமயங்கள்ல புரியாம போயிருது. இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது பெண்களுக்கு, அதுவும் கிராமப்புற பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு தொகை. நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடியார் கூட அந்த ஸ்கீமை அவரும் நோன்லாம் சொல்ல முடியல, அவரும் 2000 ரூபாய் தான் சொல்லியிருக்காரு, 10,000 ரூபான்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதாவது காங்கிரஸ் தான் முதல்ல சொன்னது. நியாய திட்டம்னு ஒண்ணு 2014 காங்கிரஸ் தான் முதல்ல கொண்டது. ஆனா ஓகே, லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் how important this is, how important this isங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். See, பெண்கள் அந்த தொகையை அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற விஷயங்களுக்கு தான் செலவழிப்பாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்டி கடையில போய் செலவழிப்பாங்க, இல்லாட்ட டியூஷனுக்கு அனுப்பாங்க பசங்களுக்கு, இல்லாட்ட பெரியவங்களுக்கு உடம்பு சரியாத இருக்கும், அவங்களுக்கு லோக்கல்ல கிடைக்காத ஒரு மெடிசனை வாங்குவாங்க. சோ அந்த மணி அங்கேதான் இருக்கும், அந்த நெய்பர்ஹுட்லயே தான் இருக்கும். இது ஒரு 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 50 பெண்கள் ஒரு கிராமத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பேரும் இந்த 1000 ரூபாயை செலவழிக்கிறாங்க. அந்த எக்கானமிக்கே ஒரு பூஸ்ட் இருக்காதா? அந்த ரூரல் எக்கானமிக்கே ஒரு பூஸ்ட் இருக்காதா? ப்ரொடக்ஷன் கூடும், அந்த சுழற்சி சொல்றோம் இல்லையா, பொருளாதார சுழற்சி, அதையே ஒரு எக்கானமியே ஒரு ஒரு லெவல் மேல கொண்டு போற ஒரு திட்டம் தான். Apart from empowering those women individually. நம்ம முதல் ரவுண்ட்ல பேசினதுக்கும் இப்போ உரிமை தொகையோட பயன் என்னவா இருக்கும் அப்படின்னு பேசுறதுக்கும் முரண் இருக்கோ? அது பெண்களை வேலைக்கு போகிறதுக்கு தூண்டாம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கம்ஃபர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கும் இதுல. இல்ல பெண்கள் சில காரணங்கள்னால வீட்டுல இருக்காங்கன்னா அதை நம்ம நீங்க போய் தான் தீரணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. சில காரணங்கள்னால, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, திருமதி பிரியங்கா காந்தி லேட்டா பாலிடிக்ஸ்க்கு வந்தது காரணம் she was a mother of 2 children. அதை தவிர பெண் கல்வியா இருக்கட்டும், அந்த ஃப்ரீ பஸ் பெண்களை அதை நீங்க வெளியில கொண்டு வர்றதுக்கு தானே பெண் ஃப்ரீ பஸ்ங்கிறது இம்பார்ட்டன்டா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. வாக்குகளை பெற்று தரும் அப்படின்னா 1,31,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, 1 கோடி பேர் விடுபட்டு இருக்காங்க. அவங்க வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்லம்மா, இப்படி பேசினா எப்படி? இது மட்டும்
மட்டும் இல்ல ஒரு கவர்மெண்டோட செயல்பாடுங்கிறது இது மட்டும் இல்லையா, இதுவும் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஐ எம் ஷூர் பெண்களோட வாக்கு எங்க அலையன்ஸ்க்கு தான். நன்றி. அடுத்து